தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ் திரையுலகிலும் நடிகைகளுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள் உண்டு. கேரளா போன்று தமிழ்நாட்டிலும் விசாரணை குழு அமைக்க நடிகை சனம் ஷெட்டி கோரிக்கை. நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா நடக்குது, இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் சொல்லியிருக்கேன். 2 நாள் முன்னாடி நான் போட்ட வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்பாங்களே, அன்னைக்கே சொல்லியிருக்கலாம், அப்பவே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அங்கேயே அப்பவே சொல்லியிருக்கேன், செருப்பாலேயே அடிப்பேன் நாயே அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் போனை வச்சிருக்கேன். பாரிஸ் ஒலிம்பிக்கில் சாதனை படைத்த துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கருக்கு சென்னையில் பாராட்டு விழா. பாட்டு பாடி நடனமாடி அசத்தியதுடன் மாணவர்களுக்கு அறிவுரைகளையும் வழங்கினார். சீன லைட்டர் மற்றும் உதிரி பாகங்கள் விற்பனையை தடுக்க வேண்டும். தேசிய தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மனு. செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் மீண்டும் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். வெள்ளிக்கிழமை விரிவாக விளக்கம் அளிப்பதாக அமலாக்கத்துறை கூறியதை ஏற்க நீதிபதிகள் மறுப்பு. எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு எதிரொலி. லேட்டரல் என்ட்ரி முறையிலான அதிகாரிகள் நியமன விளம்பரத்தை ரத்து செய்தது மத்திய அரசு. லேட்டரல் என்ட்ரி முறையில் பணி நியமனம் செய்வது சமூக நீதி மீதான நேரடி தாக்குதல் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். SC/ST மற்றும் OBC பிரிவு அதிகாரிகளுக்கான வாய்ப்புகளை மறுப்பதாக மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு. லேட்டரல் என்ட்ரி போன்ற பாஜகவின் சதிகளை முறியடிப்போம் என ராகுல் காந்தி உறுதி. 50% இடஒதுக்கீடு வரம்பை உடைத்து சாதி கணக்கின் அடிப்படையில் சமூக நீதியை உறுதி செய்வோம் என்றும் அறிவிப்பு. மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் பெயரில் இருக்கை. டெல்லியில் மலேசிய பிரதமர் அன்வருடன் பிரதமர் மோடி நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு. கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை வழக்கில் நள்ளிரவு வரை வழக்கு பதியாதது ஏன்? உச்சநீதிமன்றம் கேள்வி. மகாராஷ்டிராவின் தானேவில் 2 நர்சரி பள்ளி மாணவிகள் வன்கொடுமையை கண்டித்து போராட்டம். பட்லாப்பூரில் தண்டவாளத்தில் இறங்கி போராடும் மக்கள். தஞ்சை அருகே பாப்பாநாட்டில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இளம்பெண் மருத்துவமனையில் 6 நிமிடங்கள் மட்டுமே இருந்தார். யாரிடமும் சொல்லாமல் சென்று விட்டதால் முதலுதவி சிகிச்சை அளிக்க முடியவில்லை என பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை விளக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. முக்கிய குற்றவாளியான சிவராமனை செப்டம்பர் 2ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திரைப்பட இயக்குனர் நெல்சன் மனைவியிடம் காவல்துறை விசாரணை. சம்போ செந்திலுடன் தொடர்புடைய வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரா என்ற சந்தேகத்தில் விசாரிக்கப்படுவதாக தகவல். கோவை, நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் சந்திப்பு. தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததாக பேட்டி.
முதலமைச்சரின் செயலாளர்களில் முதன்மை பொறுப்புக்கு உமாநாத் நியமனம். முதல்வரின் 2 மற்றும் 3வது செயலாளர்களாக சண்முகம் மற்றும் அனு ஜார்ஜின் படிநிலைகளை உயர்த்தி தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவு. கருணாநிதியை வணங்கிவிட்டு அவரது கொள்கையை அண்ணாமலை எதிர்ப்பதை தமிழக மக்கள் ஏற்பார்களா? நியூஸ் 18இன் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி. இப்போ கலைஞருடைய நினைவிடத்துல போய் அவர் நிற்கிறாரு, முதல்வர் அவரை அழைக்கிறாரு, இவர் வணங்குறாரு. இப்போ நீங்க அந்த தலைவரை வணங்கிட்டு அந்த தலைவருடைய கொள்கையை நீங்க விமர்சனம் செஞ்சா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏத்துக்குருவாங்க? RB உதயகுமாரை போன்று யார் காலிலும் விழவில்லை, கூனி குறுகி நிற்கவும் இல்லை என பாஜக தலைவர் அண்ணாமலை பதில். விஜய் உட்பட யார் வேண்டுமானாலும் பாஜக கூட்டணிக்கு வரலாம் என்றும் பேட்டி. சென்னை பூந்தமல்லியில் பகலில் சர்வசாதாரணமாக வீடுகளில் செல்போன்களை திருடும் மர்ம நபர். சிக்கிக் கொள்ளாமல் இருக்க வீட்டின் கதவை வெளியே பூட்டிவிட்டு செல்லும் திருடனுக்கு வலைவீச்சு. சோப் மற்றும் நகைகளை வாங்கி விற்கும் பிரபல நிறுவனங்களுக்கு எதிராக நடிகை தமன்னா வழக்கு. ஒப்பந்தத்தை மீறிய புகார் குறித்த வழக்கின் விசாரணையை செப்டம்பருக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே நாகை இலங்கை இடையே கப்பல் சேவை. போதிய முன்பதிவு இல்லாத நிலையில் தனியார் நிறுவனம் நடவடிக்கை. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் கொந்தளித்த பொதுமக்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மகாராஷ்டிராவில் கடந்த வாரம் 3 வயது பெண் குழந்தைகளுக்கு பள்ளி கழிவறையில் நபர் ஒருவர் பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் எழுந்தது. இதனால் பள்ளியின் முன் குவிந்த பெற்றோர் பள்ளியின் கண்ணாடிகளை அடித்து உடைத்தனர். பாலியல் தொல்லை அளித்த நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அந்த பகுதியில் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு அதிகளவு காவலர்கள் குவிக்கப்பட்டனர். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பொதுமக்கள் பத்லாப்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்களை மறித்து போராட்டத்தில் இறங்கினர். இந்த போராட்டம் காரணமாக புறநகர் ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. எனினும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்கினர். இதனால் அந்த இடமே கலேபரமானது. மத்திய அரசின் உயர் பதவிகளுக்கான நேரடி நியமனம் தொடர்பான சமீபத்திய அறிவிப்பை உடனடியாக ரத்து செய்யுமாறு UPSCக்கு மத்திய பணியாளர்கள் நலத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதம் எழுதியிருக்கிறார். கடந்த 17ஆம் தேதி மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் 10 இணை செயலாளர்கள் மற்றும் 35 இயக்குநர்களை லேட்டரல் என்ட்ரி எனப்படும் நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு UPSC அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் UPSC அண்மையில் வெளியிட்ட அறிவிப்பை உடனடியாக ரத்து செய்யுமாறு மத்திய பணியாளர்கள் துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக UPSCக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் கடந்த 2005ஆம் ஆண்டு வீரப்ப மொய்லி தலைமையில் நிர்வாக சீர்திருத்த குழு பரிந்துரையின் அடிப்படையில் நேரடி நியமன முறை நடைமுறைப்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆட்சியில் எவ்வித இடஒதுக்கீட்டையும் பின்பற்றாமல் பல்வேறு அமைச்சகங்களின் செயலாளர்கள் நேரடி நியமன முறையில் பணியமர்த்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அதன் பிறகு நேரடி நியமன முறையில் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி அறிவுறுத்தியதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அண்மையில் UPSC வெளியிட்ட அறிவிப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த 45 பதவிகளுக்கு இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடவில்லை என்று அமைச்சர் ஜிதேந்திர சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த அறிவிக்கையை மறு ஆய்வு செய்ய வேண்டியுள்ளதால் அதனை உடனடியாக ரத்து செய்யுமாறு UPSCக்கு எழுதிய கடிதத்தில் அமைச்சர் கூறியுள்ளார். எந்த விலை கொடுத்தாவது அரசமைப்பையும் இடஒதுக்கீட்டையும் பாதுகாப்போம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார்.
மத்திய அரசின் உயர் பதவிகளில் நேரடி பணி நியமனம் தொடர்பான லேட்டரல் என்ட்ரி அறிவிப்பை மத்திய அரசு ரத்து செய்தது. இதை குறிப்பிட்டு எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, எந்த விலை கொடுத்தாவது அரசமைப்பையும் இடஒதுக்கீட்டையும் பாதுகாப்போம் என தெரிவித்துள்ளார். மேலும் லேட்டரல் என்ட்ரி என்ற பாஜகவின் சூழ்ச்சியை எந்த விலை கொடுத்தாவது தடுப்போம் என கூறியுள்ளார். 50% மட்டுமே இடஒதுக்கீடு என்ற முறையை ஒழித்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் சமூக நீதியை நிலைநாட்டுவோம் என்றும் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார்.